பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதுக்கு நல்ல ஜனங்களுக்கு தான் கஷ்டங்கள்? நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போய் கொண்டே இருக்கிறேன், கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் தான் செஞ்சுட்டே இருக்கிறேன். எதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாங்க கஷ்டங்கள் என் வாழ்க்கையில? கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்யறவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு எத்தனை பேர் இன்னைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க சொல்லுங்க எனக்கு காமெண்ட் மூலமா. புக் ஆஃப் ஜாப், யோப் ஐயா பத்தி படிச்சு பாருங்களே. இப்படி நம்ம யோசிக்கவே மாட்டோம். யோப் ஐயா நீதிமான் சொல்லி எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. அவங்க வாயினால கூட ஒரு தூஷண வார்த்தை கர்த்தரை பத்தி பேசவே இல்லையா. 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல படிச்சு பார்த்தோம்னா, அவங்க ஒரு நாளும் கூட கர்த்தர் நியாயம் செய்யல, கர்த்தர் அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு தூஷிக்கிற வார்த்தை பேசவே இல்லை. வாயினால பாவம் செய்யல. அது போக அவங்க மனைவி கூட டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தரை தூஷித்து மரணமாகும்னு சொல்றப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க மனைவிக்கு? சில பேர் மனைவி சொல்ற பேச்சுக்கு தலையாட்டுருவாங்க. நல்லா பேசுனா ஓகே, we can give our ear and we can listen and we can accept lovably. சில மனைவிகள் they spoil spiritual life. Praise be to the Lord God Almighty. So இங்க யோப் ஐயா அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. தனிமையில போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நான் தனிமையில இருக்கிறேன்னு நினைக்கவே கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. யுத்தம் நம்மளோடது கிடையாது, நம்ம கர்த்தருடையது. Praise be to the Lord God Almighty. கர்த்தர் நமக்காக யுத்தம் செஞ்சு நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க. நம்ம நம்பினால் போதும், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். யோப் ஐயா அப்படி ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்போ அவங்க மனைவிக்கு சொல்லுவாங்க, முட்டாள் மாதிரி நீ பேசாதே. ஏன், நமக்கு கர்த்தர் இடத்துல இருந்து நன்மை வந்தாதான் நம்ம கர்த்தரை துதிக்கணுமா? ஏதாச்சும் தீமை வந்தா அதை அக்செப்ட் பண்ண முடியாதா? நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் என்னதான் நடந்தாலும், நான் பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல சொல்லல, தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஸோ நார்மலா எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல பேசிக்கிட்டே இருக்கிற லாங்குவேஜ்ல தான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி அவங்க மனைவிக்கு புத்தி சொல்லி கொடுத்துருவாங்க. நன்மையோ தீமையோ பெற்றுக்கொள்ளுவோம், எல்லா விஷயத்துக்கு நம்ம துதி பலிகள் செலுத்துவோம் கர்த்தருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுப்பாங்க. தவிர ஒரு தூஷண வார்த்தை கூட பேசவே இல்லை. யாரு எப்படி டிஸ்கரேஜ் பண்ணாலும், யாரு என்ன பேசினாலும். ஏன் இந்த நிலைமை வந்தது? யோப் ஐயா அவங்க நீதிமான் சொல்லிதானே எழுதப்பட்டிருக்கு. சில சமயத்துல சாத்தானானவன் ரொம்ப கன்னிங்கு. சாத்தானானவன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி ஒரு வேலை பொழப்பு இல்லாம கர்த்தர் இடத்துக்கு போய் பெர்மிஷன் வாங்கியிருக்கிற. என்னன்னு, நீ யோபை பத்தி நீதிமான்னு நினைக்கிறீங்க இல்லையே, ஆனா எல்லாம் கொடுத்ததுனால, எல்லா நன்மைகள் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்க மூலமா அவங்க துதிக்கிறாங்க, நீதிமானோட லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாம் எடுத்து பாருங்க, நிச்சயமா உங்களை தூஷிப்பாங்க, உங்களோட வழிகளை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னென்னமோ அங்க டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சுட்டு கர்த்தர் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்க. சரி, அது ஒரு டெஸ்ட் மாதிரி அனுமதிப்பாங்க. சில சமயத்துல அங்க கர்த்தர் சாட்சி சொல்லுவாரு, யோபு நீதிமானன்னு சொல்லிட்டு. நம்மளை பத்தி கூட அப்படிதான் சாட்சி சொல்லிட்டே இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம நம்ம சோர்ந்து போயிட்டே இருக்கிறோமா, சரி இந்த பரீட்சையில ஜெயிச்சிருவோம்னு சொல்லி சந்தோஷமா ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோமா? நம்மளை பத்தி நம்ம திங்க் பண்ணணும். Praise be to the Lord God Almighty. அங்க அந்த எக்ஸாம்ல யோப் ஐயா அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. Praise be to the Lord God Almighty. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது. ஓகே, எல்லாம் நீ எப்படி என்ன செய்ய போறியோ போய் சோதிச்சு என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உயிர் எடுக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க உயிர் எடுக்கிறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கிடைக்கல சாத்தானானவனுக்கு. அதனால இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் ஸ்பாயில்டு, சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், எவ்ரி ஒன்
பாவம் இவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா புண்ணாயி சாம்பல தொட்டுக்கிட்டு என்னென்னமோ வச்சுட்டு கீறி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பிரைஸ் பி டு த லார்ட் காட் ஆல்மைட்டி. இருந்தாலும் கர்த்தர் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை விடவே இல்லை. கர்த்தர் உள்ள அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு தவிர கொஞ்சம் கூட கம்மி ஆகல. Praise be to the Lord God Almighty. அவங்க என்ன பேசுறாங்களோ உள்ளுக்குள்ள அதே ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எப்படியெல்லாம் பதில் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் பத்தி விரோதமா ஒன்னும் பேசல, ஒன்னும் செய்யல. அந்த எக்ஸாம்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க மொத்தமா புக் ஆஃப் ஜாப் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு நேரம் நம்ம கூட இருக்கிறவங்க கூட நமக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது பிள்ளைகளா இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், நம்ம லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் இருந்து தனிமையில போராட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அந்த நிலைமை நமக்கு வரப்போ நம்ம அழுதுகிட்டு துக்கத்துல அப்படியே சோர்ந்து போய் ஒரு மூலையில அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, ஜெயிச்சிருவோம். இது எம்மாத்திரம் நம்மளோட கர்த்தர் கிருபைக்கு முன்னாடி. ஆஃப்டர் ஆல் இது ஒரு கஷ்டமா, இது ஒரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்பதான் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து ஓடிடும். ஐயோ இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஓடுவான் சாத்தானானவன். கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்னென்ன வருமோ நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் நமக்கு கண்ணுக்கு காணாத அளவுக்கு தூரமா போயிடும். Praise be to the Lord God Almighty. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். கர்த்தருக்குள்ள நமக்கு இருக்கிற விசுவாசம் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். Hallelujah. Every day we need to exercise our faith. Without faith, it is impossible to please our God. கர்த்தர் இருக்கிறாங்க. இதுல இந்த நிலைமையில இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். அது ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் தான் கர்த்தர் அனுமதிப்பாரு. அவங்க அனுமதிக்கிறப்போ நமக்கு கண்டிப்பா சீக்கிரமா தான் பதில் கிடைக்கும். சீக்கிரமா தான் அதுல இருந்து வெளியில வர முடியும். சில சமயத்துல நம்ம கையினால நம்ம உருவாக்கப்படுற கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்கலாம், அதுல இருந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க கிருபை காட்டுவாங்க. ஆனா நம்ம கையினால, நம்ம வாயினால, நம்ம கிரியனால sometimes we ourselves create problem. So it takes time. ஆனா ஒரு எக்ஸாம், ஒரு பரீட்சை கர்த்தர் இடத்துல இருந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா வெற்றி கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும் நமக்கு. Praise be to the Lord God Almighty. So நம் தேவன் கைவிடவே மாட்டாங்க. தாய் தகப்பன் கைவிட்டாலும், லைஃப் பார்ட்னர் கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க கைவிட்டாலும், கைவிடாத தேவன் நம் தேவன். நம்ம நடக்க வேண்டிய வழியில நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மளை நடக்க வைப்பார். கர்த்தர் வழியில நடக்கணும்னு நமக்கு ஆசை இருந்தா போதும், அந்த ஆசை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாங்க. Praise be to the Lord God Almighty. அதனால யோபையாக்கு என்னென்ன மிஸ் பண்ணிருக்கிறாங்களோ டபுள் ஃபோல்டு பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா அந்த கடைசியாம் அதிகாரத்துல இருக்கும், அவங்களோட யோபு டாட்டர்ஸ் அழகானவங்க இந்த உலகத்திலேயே இல்லையா, அப்படிப்பட்ட அழகான பிள்ளைகளை திருப்பி பெற்றுக்கொண்டு ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்ந்திருக்கிறாங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பார்த்தா நமக்கு இருக்கிற கஷ்டம் கஷ்டமாவே தோணாது. அப்படிப்பட்ட கஷ்டங்களை நமக்கு வந்தது இல்லைல்ல. ஸோ எதுக்கு நம்ம வரி பண்ணிக்கணும்? வரி பண்ணிக்கவே வேண்டாம், எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த வாழ்க்கை கொடுத்த தேவன் அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. எப்படிப்பட்ட சிச்சுவேஷனாக இருக்கட்டுமே, கண்டிப்பா வெற்றி நம்மளோடது தான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்குள்ள இருக்கிறாங்க, நமக்காக யுத்தம் பண்றாங்க, நமக்காக சாட்சி சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிரியமான பிள்ளைகளா வாழ்வோம். நம்ம கூட தூஷிக்க வேண்டாம் கர்த்தரை. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். God is with us.